ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சக்திவேலுக்கு என்னதான் முத்துவேல் கிட்ட இருக்க ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் பிளான் பண்ணியிருந்தாலுமே, அப்படி ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருந்தாலுமே, அதையும் தாண்டி முத்துவேல் மேலே நம்ம சக்திவேலுக்கு அண்ணன்ற பாசம் எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஸோ நம்ம முத்துவேல் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு காரணம் குமார் தான் தெரிஞ்ச உடனே இங்கே நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ குமாரை தேடி இப்போது அவங்க தோட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம குமாருமே பயந்து போய் தான் அங்கே வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, பெரியப்பாவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கவும் கூடாது, அவரை நோக்கி விட்டதும் நம்ம அங்கேருந்து ஓடி போயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் யோசிக்கிட்டு இருக்க டைம்லையே இங்கே நம்ம சக்திவேல் வந்து, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தக்கார பையிலே அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க. என் அண்ணனவே கொலை பண்ண முயற்சி பண்ணியாடா, உன்னெல்லாம் நான் என்னன்றா சொல்கிறது, சி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் ஈரன்றது எதுவுமே இல்லையா குமார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக அடி பொழந்து தள்ளுறாங்க. உடனே எங்கள் குமார் இருந்துட்டு, அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன், நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான்ப்பா, பெரியப்பாவை நான் தான் நோக்கி விட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது யதார்த்தமாக நடந்தது, கதிர்மலை இருக்கிற கோவத்தில் ஏதோ தெரியாமல் நான் தள்ளிவிட்டேனே தவிர மற்றபடி பெரியப்பாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணவே இல்லைப்பா, என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து கெஞ்சுறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, எங்க பாருடா, நீ தெரியாமல் தள்ளிவிட்ட, ஓகே தான், சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எதுக்காக கழட்டி விடணும்னு நினச்சேன், அண்ணனை ஒரு ஏரியா போட்டு தரலான்னு சொல்லிட்டு தானே நீ பிளான் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பெரியப்பா கண்டுபிடிச்சிடாரு அப்படின்னா கதிரை மாட்டி கொடுக்காம என்னை போட்டு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி ஒரு தப்பை பண்ண போயிட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். என்னடா தெரியாமல் பண்ணுறதுக்கு என்ன சின்ன குழந்தையா பப்பாவா, எல்லாமே உனக்கு தெரியும்ல, தடி மாடி மாதிரி வளர்ந்துருக்குல்ல, கொஞ்சம் கூட மண்டியில் மசாலா மூளை எதுவுமே இல்லையாடா, அப்பா அது வந்துப்பா, சி பேசாத, ஆள் வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தி அறிவு எதுவுமே வளரல, லூசு பையில டேய் தடிமாடு, தின்றதுக்கு மட்டும் தானே நீ லாக்கி, உன்னெல்லாம் பெத்திருந்த பாரு, என்ன சொல்லணும், எனக்கெல்லாம் ஏன்டா நீ வந்து போயிருந்த, என்ன மாதிரி ஒரு கம்பீரமான ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு கோலையான ஒரு பிள்ளையா, சே உன்னை என் பிள்ளை நினைக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அண்ணன்டா முத்து அண்ணன்டா, அவர் நமக்கு எவ்வளோலாம் நல்லது செஞ்சுருப்பாரு, ஏன்னா அதெல்லாம் உனக்கு மனசில் இல்லாமல் போயிடுச்சுலப்பா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கவும், குமார் இருந்துட்டு, அப்பா அது வந்துப்பா ஒரு வேளை சொல்கிறேன்ப்பா, ஒரு வேளை பெரியப்பா செத்தே போயிருந்தாலும் ஒட்டுமொத்த சொத்தும் நமக்கு தானேப்பா வந்து சேர்ந்துருக்கோம், அப்போது நம்மளுக்குமே ஈஸியான வேலையாக தான் இருந்திருக்கும்ல, அப்படி பெரியப்பா உயிரோடு இருந்தாலுமே ஒட்டுமொத்த சொத்தையுமே அந்த ராஜிக்கும் கதிருக்கு தானே எழுதி வைப்பார், அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக அவர் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா எல்லா சொத்தும் நமக்கு தான்ப்பா கிடைக்கும், நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் இப்போ என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க, டேய் கேன பைலே அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு இன்னொரு அறை விடுறாங்க. ஏன்பா அடிக்கிறீங்க, டேய் அண்ணனோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போடணும்னு நினச்சது உண்மைதான்டா, ஆனால் அண்ணனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நினச்சது கிடையாது, அண்ணன் பாவம்டா, குடும்பத்துக்காக உழைச்சிருக்காரு, அவர் குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தான்டா தெரியும், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி ஒரு பேச்சு பேசுகிற பாரு, சி உனக்கெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு வெக்கமா இல்லை, உனக்கு அண்ணன் எத்தனையோ நல்லது செஞ்சுருக்காருடா, அம்பட்டியும் மறந்துட்டு அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க, டேய் உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன்டா, அப்பா கழுத்தை பிடிக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா வலிக்குதுப்பா, தொண்டை வலிக்குதுப்பா, தொண்டை அடிச்சு நான் செத்து போயிட போகிறேன், செத்து தொலைடா, உன்ன மாதிரி ஒரு முட்டாளான ஒரு பையன் எனக்கு எதுக்குடா அப்படி சொல்லிட்டு, அப்பா ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருடா நீ எங்கே மாட்டிக்குவியோன்னு சொல்லிட்டு உன் பெரியப்பாவை கொலை பண்ணணும்னு நினச்சல நீ ஹாஸ்பிட்டலில், ஆனால் உன் பெரியப்பா உன்னை காப்பாற்றி விட்டுருக்காருடா, அவன் ஏதோ கோவத்தில் தெரியாமல் நோக்கி விட்டுட்டான், அவன் தெரிஞ்செல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொன்னார்டா, அவர் நினச்சிருந்தா உன்னை போலீஸில் சொல்லி உன்னை ஜெயிலில் தள்ளியிருக்கலாம், ஆனால் உன் பெரியப்பா அதை செய்யலை, அதான்டா பாசம்ன்றது, தம்பி பையன்னு சொல்லிட்டு அவருக்கு உன் மேலே எக்கச்சக்கமான பாசம் இருக்குடா, உன்னை எப்போவுமே அவர் நடுத்தருவில் விட்டுருவே மாட்டார், ஆனால் அந்த மாதிரி ஒரு மனுஷனை போயிட்டு கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கேடா, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இதை கேட்டு நம்ம குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, பெரியப்பா என்னை போலீஸில் மாட்டி விடலையா, ஆமாண்டா நீ தெரியாமல் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக பேசுகிறாருடா, அப்படி ஒரு மனுஷனை போயிட்டு இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சியே,
தெரியலையே, அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தது, சத்தியமாக பிள்ளைன்னு கூட பார்த்துருக்க மாட்டேன், உன்னை கொன்று போட்டிருப்பேன்டா அப்படி சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. சக்திவேல் வந்து சண்டை போடுற ஆள் தான், சொத்தை அபகரிக்கணும்னு நினச்ச ஆள் தான். இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னோட அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தினால தன்னோட பிள்ளையவே பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க, அடிக்கவும் செஞ்சாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம சக்திவேலை பாராட்டலாம். அதே சமயம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பகன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம சக்திவேல் அவரோட மனசுக்குள்ள ஒரு சின்னதாக மாற்றம் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதாவது எல்லாத்தையும் தாண்டி, அதாவது எப்படின்னா, ஒரு உடம்புல மூச்சு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப் அதாவது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. பணன்றது இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த ஒரு டைலாக்கெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம பணத்துக்காக அதாவது உறவை வெட்டி விட்டுருக்கக்கூடாது. அதே சமயம் அண்ணனுக்கு நம்ம துரோகம் பண்ணவும் கூடாது. மூச்சு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. செத்து போகிறப்போ எல்லாத்தையும் கூடவா தூக்கிட்டு போகிறோம். பணத்துக்காக இனிமேல் நம்ம எந்த ஒரு ஃபோர்ஜரி வேலையும் செய்யவே கூடாது. குடும்பம் குட்டி சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க. ஸோ உடனே இது குமார்கிட்ட, இங்கே பாரு குமார், நீ பண்ணினது மிகப்பெரிய தப்பு. பெரியப்பாவை நீ தெரியாமல் கீழே தள்ளி விட்டுருந்துருக்கலாம். சரி, தெரியாமல் நடந்தது தான். ஆனால் அப்போவே அந்த விஷயத்த நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை அப்படின்னா நீ அங்கேருந்து ஓடி வந்திருக்கவே கூடாதுடா. உன் பெரியப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கணும். இங்கே பாரு, இது எல்லாத்தையுமே அந்த கதிர் பண்ணியிருக்கான். கதிர் எவ்வளோ நல்லவனாக இருந்திருந்தா உன்னை மாட்டி விடாமல் அவன் தப்பே பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். உண்மையாகவே அவன் ரொம்ப நல்லவதான்டா. நான் கூட இத்தனை நாளாக அவங்க எல்லாரையுமே பகையாளியாகவே நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் பகை வெறுப்பு இந்த சண்டை அது சச்சரவுன்னு எதுவுமே வேணாண்டா குமார். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்டா. பணன்றது முக்கியமே கிடையாது. உறவு பாசம் கூட பிறந்தவங்க பெத்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து குமார்கிட்ட சொல்லுவோம். அப்பா என்னப்பா சடான்னு இப்படி மாறிட்டீங்க, பின்னடா இவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு அண்ணன் தள்ளப்பட்டிருக்காரு, அதுக்கு காரணம் நீ தான். அப்படி இருந்துமே உன்னை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் நினைக்கவே இல்லை. அது ஒரு பாயிண்ட். அதே சமயம் அது அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் நமக்கும் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கு. அப்படி இருந்துமே அந்த கதிர் மேலே நீ பழியை அபாண்டமாக தூக்கி போட்ட. அதே சமயம் அதுக்கான தண்டனையுமே அவன் அனுபவிச்சான். ஆனால் அவன் தப்பே பண்ணலையடா. அவன் நினச்சிருந்தா நீ தான் பண்ண, நீ தான் எல்லாமே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் உன்னை பழி சொல்லவே இல்லைடா. அங்கே நிற்கிறான்டா கதிர். எனக்கு என்னமோ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் நான் நினைக்கிறேன். அண்ணனோட சொத்தை ஆட்டிய போட கதிர் வரவே இல்லை, அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன சடானு அப்பா இப்படி மாறிட்டாரே, இவர் இப்படி மாறிட்டார் அப்படின்னா அந்த பாண்டியன் குடும்பத்தை நம்ம எப்படி பழி வாங்குறது. பாண்டியன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே நம்ம குடும்பத்துக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்களால நம்ம நிறைய வலிய வேதனையை அனுபவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவமானம் அசிங்கம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே அந்த அவமானத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்பா சடான் இப்படி மனசு மாறுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இல்லை அப்பாவை இப்படி மாற விடவே கூடாது, அந்த குடும்பத்து கூட நம்ம யாருமே சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் என்னடா இம்புட்டு நேரம் நான் இம்புட்டு கதையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் ஏதோ உன் மனசுக்குள்ளேயே ஆள் யோசனையில் இருக்க, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா நான் பண்ணது வேணால் தப்புன்னு சொல்லுங்கள், ஆனால் அதுக்காக நீங்கள் அந்த குடும்பத்து கூட ஒன்று சேரலான்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்கப்பா. அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. என்னடா என்ன செட் ஆகாதுன்னு சொல்கிற? அப்போது அந்த வீட்டு பொண்ணை மட்டும் லவ் பண்ணப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பெல்லாம் தெரியலையாடா? அப்பா அதெல்லாம் சும்மா பழி வாங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பொய் சொல்லாதடா. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீ அந்த பொண்ணை உயிர்க்குயிராக நேசிச்சிருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் ரெண்டு குடும்பமெல்லாம் ஒன்று சேர வேண்டாம். வேணா அரசியல் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். என்னடா என்ன உன்னோட சுயநலத்துக்காக மட்டும் யோசிக்குவேன், ஆனால் மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்லையா? இங்கே பாரு குமார், இந்த கெட்ட எண்ணத்தை எல்லாமே நீ தூக்கி போட்டுடு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது உன் பெரியப்பாவை நீ கீழே நூக்கி விட்டது இல்லாமல் நீ சாவடிக்கணும்னு நினச்சிருக்க. இங்கே பாரு, நீ வந்து சாவடிக்கணும்னு நினச்ச விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதே சமயம் உன் பெரியப்பாவை நீ கீழே நோக்கி தள்ளி விட்டுருக்க, அதுக்கு நீ உன் பெரியப்பா கிட்டவும் அந்த கதிர்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பெரியப்பா கிட்ட வேணால் மன்னிப்பு கேட்பேன், ஆனால் அந்த கதிர் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு
உடனேங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்பா என்னப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி என்ன அடிக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இங்கே பாருடா, பெரியப்பாவும் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் உன்னால் தப்பே செய்யாத அந்த கதிர் தண்டனையை அனுபவிச்சிருக்கான், அதனால் 2 பேர்கிட்டயுமே நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்பா என்னை விடுங்கப்பா, கண்டிப்பாக அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது, அப்படி வந்துச்சுன்னா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்ப்பா. ஆமாம் பெரிய இவர் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாராம். டேய் தப்பு பண்ணல, தண்டனை நீ தான் அனுபவிக்கணும், சொல்லப்போனால் நீ இப்போ ஜெயிலில் இருந்துக்கணும்டா, ஆனால் எல்லாருமா சேர்ந்து உன்னை காப்பாற்றிருக்காங்க, ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாரை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது எங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துடுறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் உள்ளே வாடா, உன் பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பேன். இல்லைப்பா நான் பெரியப்பா முகத்தில் முடிக்கலப்பா. ஓ ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கோ, இங்கே பாருடா ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் குமார் நிற்கிறாங்க. குமாரை பார்த்ததுமே நம்ம முத்துவேல் வந்து அவ்வளோவா முறைக்கலை, எதுவும் செய்யலை, சாஃப்டாக தான் இருக்கார். உடனே எங்கள் குமார் இருந்துட்டு எங்கே பெரியப்பா திட்டுவாரோன்னு பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. உடனே எங்கள் குமார் இருந்துட்டு, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, ஏதோ ஒரு கோவத்தில் உங்களை நான் தள்ளி விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நான் வந்திருக்கவே கூடாது, உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், ஆனால் அதை செய்யவே இல்லைண்ணா, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து கெஞ்சி கதறாங்க. உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, எங்கள் பாரு குமார், நடந்த எல்லாத்தையும் நினச்சி நீ கஷ்டப்படாத சரியா, அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல, நீ ஏதோ தெரியாமல் தான் தள்ளி விட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாருக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷனை போயிட்டு நம்ம கொலை பண்ண முயற்சி பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூனி குறுக்கி போகிறாங்க. பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, டேய் உன்னெல்லாம் நான் எதுக்குடா மன்னிக்கணும், அப்படியெல்லாம் நீ மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்கவே வேணாண்டா, நீ என் பிள்ளை மாதிரிடா, என் பிள்ளை தான்டா நீ, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்ட அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா நான் சாப்பிட்டேன் பெரியப்பா, நீங்கள் தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் குமார் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு சைடு கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட, ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் ஏன் கதிர் நீ என் அப்பாவுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்வளோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன், இல்லை கதிர் என் அப்பாவுக்காக நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, குமார் தான் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சுமே என் அப்பாவோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கூடாது, அவர் ப்ரெஷர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் நீ மூடி மறைச்சி வச்சுருக்க, குமார் தான் தப்பு செஞ்சான்னு உனக்கு தெரியும்ல, நீ அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, என்ன ராஜி நடந்தவே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, சரி நீ உன் அப்பாவை பார்த்தியா இல்லையா, பார்த்தங்க கதிர், சரி நான் பார்க்க வேணாவா என் மாமனாரை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி, கதிர், அதுக்கப்புறம் கோமதி இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம கதிர், ராஜி இவங்க எல்லாருமே வந்ததுமே நம்ம முத்துவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இப்போ உங்களுக்கு ஓகே தானேப்பா, உங்களுக்கு இப்போது எந்த ஒரு பெயினும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு எங்கள் குமார்கிட்ட சாரி நம்ம கதிர்கிட்ட வந்து பேச வராங்க. கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாக்கிங்காக இங்கே நம்ம கதிர் திரும்பி பார்க்கவும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. உடனேங்க நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி. உடனே பக்கத்தில் இருந்த ராஜி, நம்ம கோமதி இவங்க எல்லாருமே அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. குமாருக்கு கோவம் மண்டை வரைக்கும் ஏறுது. எதுக்காக இந்த அப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை மூளை எது கலங்கி போயிட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது கதிர் இருந்துட்டு, எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, மன்னிப்புன்றதெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், தப்பே செய்யாத உன்னை ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சுட்டேன், எங்கே என் அண்ணனுக்கு ஏதாவது ஆகிடுமோ, என் அண்ணனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த உங்களை விடவே கூடாதுன்றதுக்காக தான் அப்படி உன்னை நான் உடனே கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உன்னை கஷ்டப்பட வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, என் பிள்ளை தான் இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவனுக்குமே அந்த தண்டனையை நான் வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனால் அண்ணன் தான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் தப்பே செய்யாத தண்டனை அனுபவிச்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதுக்கு நாங்களும் காரணம்
தான், அதாவது முக்கியமாக குமார் தான் காரணம். குமார் உங்ககிட்ட இப்போ மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து சொல்லவும், உடனே எங்கள் கதிர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இவன் கிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாது, இவெல்லாம் ஒரு ஆள், நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு கோவம் வருது. டேய், எனக்கு தேவையில்லாமல் தரக்குறைவாக பேசினேன் அப்படின்னா வாயெல்லாம் உடச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உடச்சிருவியா, அது எப்படா உடைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். ராஜு இருந்துட்டு, இங்கே பாரு குமார், இங்கே நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, தப்பு பண்ணது நீ தானே, அதுக்கு தண்டனையாக தான் அனுபவிக்கல, ஒரு மன்னிப்பு கூட உன்னால் கேட்க முடியல, சித்தப்பாவே சொல்கிறாருல உனக்கு கேட்குறதுக்கு எனக்கு கஷ்டம் அப்படி சொல்லிட்டு, ஏய் என்ன எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு, ஏய் எல்லாம் அமைதியாக இருங்க, குமார் மன்னிப்பு கேளு, தப்பு செஞ்சல, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, கதிர் எதையும் மனசில் வச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கே நீங்கள் என் கூட சண்டை போடுவீங்களோன்னு தான் நான் நினச்சேன், நான் எதுக்காகப்பா சண்டை போட போகிறேன், என் அண்ணனா எனக்கு உயிர், என் அண்ணனோட உசுரவே நீ காப்பாற்றிருக்கப்பா, அதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக நம்ம சக்திவேல் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தேன் இங்கே நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் வடிவு மாறி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நம்ம கோமதிக்கு இது கனவா நனவான்ற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, என்னத்தை நடக்கிறது எல்லாமே கனவு மாதிரி இருக்குமே, ஆமாடி அத்தை, எனக்கே கனவு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது கனவெல்லாம் கிடையாது, நிஜம்தான், சத்தியமாக இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் சித்தப்பாவா இவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறாருன்னு நினச்சாவே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது, என்னமோ இவ்வளோ நாளாக நம்ம இம்புட்டு நாளாக கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், இனிமேல் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சக்தி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி நீ ரொம்ப மாறிட்டடா, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லுவோம். அண்ணே கரெக்டுண்ணே, நீ சொல்கிறது தான் கரெக்டுண்ணே, பணம் காசெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம், உடம்பு ஆரோக்கியமும் உறவுகளும் பாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்று சேர்ந்துருச்சு. கோமதி முகத்தில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பி அவங்க. ஆனால் குமாருக்கு இது எதுவுமே பிடிக்கவே இல்லை, அப்பா திடீர்னு இப்படி மாறிட்டாரே, போயும் கேவலம் அந்த கதிர்கிட்ட நம்மளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இப்போ கோமதி உடனே வெளியே வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்க, இது இங்கே என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா உங்கள் கால் தரையிலே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி உளறிக்கிட்டு இருக்க, காலை தரையில் வச்சாதானே நடக்க முடியும் நிற்க முடியும், நீ என்னமோ தரையில் தங்காதுன்னு சொல்கிற, நான் என்ன பறவையா என்ன பறந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்துக்கு கூட உங்களுக்கு குசும்பு தாங்க, சும்மா அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறத விட்டுட்டு கண்டதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பாண்டியன் எடுத்துகிட்டு, சரி கோமதி ஏதோ சொல்கிறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணியிருக்கேன், என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு, கனவுல நடக்கிறது எல்லாமே நிஜத்தில் நடக்குதுங்க, சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கனவுல கூட நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி வளரிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு, சக்திவேல் அண்ணன் இருக்குல்ல, சக்திவேல் அண்ணன், ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு என்ன, இல்லைங்க சக்திவேல் அண்ணன் கதிர்கிட்ட ரொம்ப பாசமாக வந்து பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் குமாரை கதிர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னலாம் என் அண்ணன் வாயாலே சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா, ஏற்கனவே அப்படி தான் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அதாவது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கிளப்பிட்டு போனானுங்க. இங்கே பாரு கோமதி, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுன்றது கனவுல கூட நடக்கவே நடக்காது, ஏன் நம்ம கற்பனையாக கூட நினச்சி பார்க்கக்கூடாது, ஏன்னா அது நடக்கவே நடக்காது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை, அண்ணன் இப்போ ரொம்ப மாறிடுச்சு, இனிமேல் நம்ம எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோமதி இப்படி நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தானே, ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் அபசகுடமாக பேசுகிறீங்க, ஆமாம் அதெல்லாம் நான் அபசகுடமாலாம் பேசலை, நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜிக்கிட்ட, இங்கே பாரு ராஜிமா,
நீ போலீஸ் எக்ஸாமெல்லாம் நல்லா எழுதியிருக்கல்ல, நீ போலீஸ் ஆயிடுவில்ல தங்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா நான் போலீஸ் ஆயிடுவேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான்ப்பா ரிசல்ட் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம முத்துவேலுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜி, நீ போலீஸ் ஜீப்பில் போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்து இறங்கவும் ஊரில் உள்ள அத்தனை பேரும் இது முத்துவேல் மக எப்படி சாதிச்சுட்டு வந்து நிற்கிறா பாரு அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசணும் தாங்க. அந்த ஒரு அஹ், ஸ்- அந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ராஜு இருந்துட்டு கண்டிப்பாப்பா அதெல்லாம் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சுல்ல, நம்ம எல்லாருமே இப்போது வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் எழுந்திரிச்சு நடக்க வைக்கிறாங்க. நடக்க வைக்கிறப்போ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனேங்க நம்ம அதாவது கதிர் ரொம்பவே பதறி போகிறாரு. சக்திவேல் எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனே கதிர் வந்து போய் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. ரொம்பவே பதட்டமா, என்னாச்சுன்னே தெரியல டாக்டர், நடக்கிறப்போ மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வெளியே இருக்க சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததில்ல இப்போது கேன்சரால் இன்னொரு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு இவர் போயிட்டாரு. இவரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது கதிர்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க. கதிர்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி சொல்கிறது? அது மட்டும் இல்லாமல் மாமாவை எப்படியாவது இந்த மிகப்பெரிய கொடிய நோயிலிருந்து மீட்டு கொண்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இப்போது அடுத்த லெவலுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகரிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை, பல குழப்பம். அதையும் தாண்டி முத்துவேலை எப்படியாவது காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு வாக்குவாதன்ற மாதிரி கூட சொல்லலாம். இப்போ எப்படியாவது அந்த நோய்கிட்டேருந்து நம்ம மாமாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம கதிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போது ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஏன்னா சர்ஜரி பண்ணி கொஞ்ச நாள் தானே ஆகுது. இன்னும் ஒரு 10-15 நாளில் இன்னொரு சர்ஜரி பண்ணணும். நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் தவற விட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து கதிர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ அதே சமயம் இன்றைக்கி வீட்டுக்கும் போக முடியாது. நீங்கள் 1 வீக் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும் இவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிருமே வெளியே வராங்க. ராஜு இருந்துட்டு அழுதுகிட்டே, கதிர் அப்பாவுக்கு என்னாச்சு கதிர்? அப்பா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, எந்திரிச்சு நடக்க சொன்னாங்க டாக்டர், அதனால் எந்திரிச்சு 2-3 அடி தானே எடுத்து வச்சாரு, அதுக்குள்ளவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டே 3 hours போச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் உன்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ சொன்னார். என்ன சொன்னார்? அப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அப்பாவுக்கு நெக்ஸ்ட் லெவல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும் கதிர்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து ராஜி ஒரு 1 வீக் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. சும்மா நார்மலான ட்ரீட்மெண்ட்டு தான். அவர் இங்கேயே இருந்தால் தான் கரெக்டான டைமுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் அவருக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் வராது, சாதாரண மயக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. ராஜுக்கு புரிஞ்சிருது கதிர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு தான் இப்படி கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறான் அப்படின்றது. இங்கே பாரு கதிர், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பாவுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சாதாரண மயக்கத்துக்கு நீ இப்படி கண் கலங்கிக்கிட்டே நீ என்கிட்ட சொல்லுவியா? எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீ எப்போவுமே கண் கலங்க மாட்ட. ஆனால் நீ இப்போ கண் கலங்குற அப்படின்னா அப்பாவுக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒழுங்காக என்கிட்ட சொல்லு கதிர், ப்ளீஸ் கதிர் அப்படி சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. உடனேங்க நம்ம கோமதி, அதுக்கப்புறம் சக்தி, குமார் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சக்தி இருந்துட்டு, கதிர் என்னப்பா ராஜி இப்படி சொல்கிறா, நீ என்னமோ சாதாரண மயக்கம் தான் சொல்லிட்டு அழுகிற, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, அண்ணனுக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக மாமாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்தி இருந்துட்டு, இங்கே பாருப்பா கதிர், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக எங்ககிட்ட சொல்லுப்பா, அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து அண்ணனை காப்பாற்றி மீட்டு கொண்டு வர ஒரு பொறுப்பு நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. நீ தனியாக எல்லாத்தையுமே சமாளிச்சிடலான்னு நினச்சிடாத. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதே ஒரு பலவீனமாக போய் முடிஞ்சிடும்லப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா, ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு உள் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க. கதிர் வேறு வழியே இல்லை, இதுக்கப்புறமும் நம்ம மறைக்கக்கூடாது, அந்த நோயோட தாக்கம் அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லிட்டு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இப்போ நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும், கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டு இதில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிருமே விஷயத்த சொல்ல வராங்க. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, சொல்லு கதிர், ப்ளீஸ் கதிர்,
ராஜி உன் அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம ராஜி அப்படியே வாய் அடித்து போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு மயக்கமே வந்துடுது. உடனே ராஜி முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி விட்றாங்க. வடிவு பயங்கரமாக தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ என் புருஷனுக்கா இப்படி ஒரு நோய் வரணும், ஐயோ ஐயோ நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கதிரை வந்து சக்திவேல் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு டே கதிர் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நாங்கள் நானும் இவரும் வெளியூர் போயிருந்தோம்ல, அவருக்கு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த சொன்னால் நீங்கள் யாரும் தாங்கிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு தானாக தான் தெரியுமே தவிர அவருமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அப்படியே நொறுங்கி போயிருக்காங்க. ஐயோ என் என் புள்ள முத்துக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அப்பத்தாவுமே அப்படியே பதறி போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒட்டுமொத்த குடும்பமே அப்படியே நொறுங்கி போயிருக்கு. ஸோ ஒரு சைட் நம்ம முத்துவேலுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு இருக்கு. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி